ஓசிடிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனை எனக்கு இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஹாப்பி ஆயிருவேன். இல்ல நான் வந்து எனக்கு நிறைய ஸ்பைசி ஃபுட் தான் பிடிக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. நான் எப்படின்னா இந்த ரொம்ப ஸ்வீட் எங்கெல்லாம் டெசர்ட்ஸ் நல்லா கிடைக்குதோ அங்கே ஓடிடுவேன். ஐஸ்கிரீம் பைத்தியம் நான் அந்த மாதிரி. இப்போ டயட்ல இருக்க அப்படிங்கும்போது ஐஸ்கிரீம் வந்து ஆப்வியஸ்லி ரொம்ப சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம டயட்டை நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் அது அப்படியே வந்து இது பண்ற ஒரு விஷயம். பட் நான் என்னன்னா 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணா எனக்கு அது கொஞ்சம் சாப்பிட்டா எனக்கு ஹாப்பியா இருக்கிற ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த டைம் நான் சாப்பிடுவேன். அதை நான் சாப்பிடுவேன், சாப்பிடாம இருக்க மாட்டேன். ஸோ அளவுங்கிறது தான். ஸோ இது இல்லாம நான் ஜங்க் ஃபுட் ஏன் அவாய்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா, அது என்ன டைம்ல சமைச்சிருப்பாங்க, என்ன எண்ணெயில சமைச்சிருப்பாங்க, மேபி அது நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஓசிடிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனை எனக்கு இருக்கும். எப்படிலாம் சமைச்சிருப்பாங்க, அதை வாஷ் பண்ணியிருப்பாங்களா, வாஷ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நிறைய திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கண் முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய இடத்துல பார்ப்பேன். அதனாலே எங்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுவேன். சுத்தமாக சாப்பிட மாட்டேன்னு கிடையாது. இப்போ ஈவன் ஒரு 2 days நான் வந்து வேற எங்கன்னா அவுடோர் ஷெட்யூல் போகிறேன் அப்படின்னா அங்கே நம்மளால சமைச்சு சாப்பிட முடியாது. அதுக்கான டைம் கிடைக்காது, அதுக்கான ஒரு நம்ம கரெக்டாக எல்லாம் அமையாது. ஸோ அங்கே வெளியே தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட இந்த பவுலில் எப்படி நான் வந்து கிளியர் பண்ணி ஒரு 2 நாள் வெளியே சாப்பிட்டதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணமோ ஒரு 3 days அதுக்கான ப்ராசஸ் நான் எடுத்துப்பேன்.